சாப்பிடும்போது சில எலும்புகளில் சில கறிகள் நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியாது வச்சுருவோம். இந்த கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் தனியாக சேர்த்து வச்சு கிரிக்கெட்டை விராட் கோலி ஒரு இன்டர்வியூலாம் பாருங்கள். அதான் ஒரு தான் சொல்லுவார், அன்றைக்கி சாப்பிட்ட உடனே எனக்கு ஏதாவது ஆகிடுச்சு, இப்போ கள்ளசாராய மாதிரி ஏதாவது நான் உடனே இறந்துட்டாங்கன்னா நம்ம போய் அந்த அண்ணாவை போய் சண்டை போடுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருள். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெடியூஸ்டு. இப்போ எக்ஸாம்பிள் நைட் டைமில் இவங்க போய் நல்லா ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி பிரியாணி போய் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஹை கலோரி டயட். 60 வயசில் நீங்கள் வந்து சீக்கிரம் இறந்து போகக்கூடாது, உங்கள் கை கால் விழுந்துடக்கூடாது, அப்போ லிவர் கேன்சர்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராஜா மாதிரி சாப்பிடுங்க, நைட்டு வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுங்கன்னு போடுவோம். ஓகேங்களா, ஈட் அஸ் அ பெக்கர் இன் நைட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிட்டு நைட்டு ராஜா மாதிரி சாப்பிடுவோம். பெட்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலங்களாக இந்த பானிபூரி சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பானிபூரி உள்ளிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்லாம் சமீபத்தில் பப்ளிஷ் ஆகியிருந்தது. இந்த மாதிரி பானிபூரி போன்ற ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலில் பப்ளிஷ் ஆகியிருந்ததுனால நம்ம மருத்துவரை சந்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இன்று நம்மோடு டாக்டர் சபரிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து ஃபுட்டு பற்றி ரொம்பவே ஒரு கிளீஷேவாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராம், அப்புறம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாலலாம். நைட்டில் போய் சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ராக்டிஸ்? ஏன்னா 12 மணிலேருந்து நான் காலையில் 4 மணிக்கெலாம் பிரியாணி அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பைசியான ஃபுட்டு. அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஆசையை யார் விட்டது அப்படின்னு தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அடிமையாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதே பெரிய அடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ், அதாவது என்னென்னா சுகர். இப்போ நம்ம சிகரெட்டு இல்லை ஆல்கஹால் இதெல்லாம் தாண்டி சுகர் வந்து இன்னும் பெரிய அடிக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த சுகருக்கு அடிக்ட் ஆகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த நோக்கி வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதரோட இயல்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க, எந்த உயிரினத்தோட இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலங்காத்தால் அந்த சூரியன் வெளியே வரும்போது ஒரு நீங்கள் பார்ப்பீங்க 4-5 மணிக்கு அந்த கோயில் கத்துறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பறவைகள் கத்துறதா இருக்கட்டும், மாடுகள் வந்து கத்துறதா இருக்கட்டும். அதே மாதிரி தான் மனுஷங்களும் அப்போல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையிலலாம் சாப்பிடுவாங்க, வயலுக்கு போவாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க, கூழ் குடிப்பாங்க. திருப்பி ஒரு 6-7 மணிக்கு பாருங்கள், திருப்பி கோயில்கள் போய் தூங்கிடும், பறவைகள் போய் தூங்கும், மனுஷங்களாம் பார்த்திங்கன்னா 7-8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. இதான் வந்து நார்மல் லைஃப் சைக்கிள் பேஸ்ட் ஆன் த சன். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸும் வேலை செய்யுது. காலையில் எழுந்திக்கும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான இன்சுலின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்டீராய்டு செக்ரேஷன் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டவுனில் போயிடும். ஸோ மார்னிங் ஏன் இதெல்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, மார்னிங் ஏஞ்சி அவன் வேலை செய்வான், சாப்பிடுவான், டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு இதெல்லாம் தேவைன்ட்டு அந்த ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாகுது. ஆனால் ஈவினிங்கில் நம்ம தூங்குவானும் போது இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிடுது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம்லலாம் வந்துட்டு பெருசாக சாப்பிடாம, இல்லைனா வந்து பெரிய அளவில் வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாருமே நைட் டைம் அப்படின்ற நோக்கி நைட் டைமில் வாழ்கிறக்கூடிய உயிரினம் மாதிரி நம்ம மாறிட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், வந்து பார்ட்டி அப்படின்னா இப்போ யாரும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வாங்கப்பா பிரேக்ஃபாஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லை, இல்லைனா வந்துட்டு லஞ்சுன்னு சொல்கிறது இல்லை. எல்லாருமே நைட்டு தான் பார்ட்டினாலே நைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிடுறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஹார்மோன்ஸும் நைட்டு ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தூங்க போகிறதுனால நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக சும்மா தொங்கும் சதையாக தான் தொங்க போகுது. சில பேருக்கு தொங்கும் சதையாக தொங்கலியா, நான் எவ்வளோ சாப்பிட்டு ஒல்லியாக தானே இருக்கேன்னு நினச்சிங்கனால ரத்த லெவலில் கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்குது. அது இன்னும் டேஞ்சர். ஓகே, அட்லீஸ்ட் குண்டா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். சில பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க 35 வயசு 30 வயசு சின்ன பையன் மாரடைப்பில் போயிட்டான், ஜிம் ஃபிட்டர் பார்க்க சூப்பராக இருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் நிறைய பார்ப்போம். அதுக்கு ரீசன்ஸ் என்னென்னா பிளட் லெவலில் கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா, நைட் டைமில் ஹெச்எம்ஜி கோய் ரெடக்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட வேலை என்னென்னா, என்ன சாப்பிட்டாலுமே வந்து அதை கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ அந்த எனர்ஜியை கொலஸ்ட்ராலாக மாற்றுறது அதோட வேலை. இந்த என்சைம் நைட் டைமில் தான் அதிகமாக ஆக்டிவிட்டியில் இருக்குது. ஆனால் நைட் டைமில் நம்ம நிறைய சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன்ஸ்க்கு அதிகமாகுது. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட். மூணாவது பாயிண்ட் யோசிங்க, நைட் நீங்கள் நல்லே சாப்பிட்றது தப்பு இல்லை. சாப்பிட்டு நீங்கள் என்ன 100 கிலோமீட்டர் நடக்க போகிறீங்களா, இல்லை ஓட போகிறீங்களா, இல்லைனா ஸ்விம் பண்ண போகிறீங்களா, என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க? இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓட போகிறீங்க, கேமரா எடுத்து 4 இடத்துக்கு போக போகிறீங்க, நான் 100 பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு நானும் இங்கேன்னு ஓடுவேனும் போது சாப்பிட்றது எல்லாமே எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சாப்பிட்டு தூங்க தான் போகிறீங்க. அப்போ அந்த கலோரி யூஸே பண்ணல, அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸே பண்ணல. அப்போ அந்த எனர்ஜியில் என்ன ஆகுது, நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகுது. சரி, அப்படி இவங்க சாப்பிட்றவங்க நைட் டைமில் வந்து நல்லா சாப்பிட்றாங்களா, அப்படின்னு நல்லதாக சாப்பிட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா?
இப்போ எக்ஸாம்பிள் வந்து நைட் டைமில் இவங்க போய் நல்லா ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி பிரியாணி போய் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் ஹை கலோரி டயட். அதே மாதிரி எல்லாம் ரிச் இன் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். ஓகே, இப்போ இவங்க நைட்டு போயிட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது, கூழ் குடிக்கிறோம், இல்லைனா வந்து ப்ரொக்கோலி சாப்பிட்றோம், இல்லைனா வந்துட்டு ஒரு பழங்கள் ஒரு காய்கறி சாப்பிட்டு வரோம் அப்படின்னு யாரும் பண்ணுறதில்ல. போனாலே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர் டீப் ஃப்ரைடாக இருக்குது, இல்லை பிரியாணியாக இருக்குது, இல்லை மில்க் ஷேக் கடையாக இருக்குது, இல்லை ஐஸ்கிரீம் விற்கிறோன்னா இருக்கான், இல்லை புது புது ஸ்வீட்ஸு ரசகுல்லா அது இதுன்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹை கலோரி. ஹை கலோரி எது இருக்கோ அதெல்லாம் வாய் டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அதெல்லாம் ஹை கலோரி. ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கு அது நல்லதில்லை. ஸோ அதனால தான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம படிக்கிற புக்ஸ்லாம் எழுதியிருப்பான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராஜா மாதிரி சாப்பிடுங்க, நைட் வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுங்கன்னு போடுவோம். ஓகேங்களா? ஈட் அஸ் அ பெக்கர் இன் நைட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிட்டு நைட்டு ராஜா மாதிரி சாப்பிட்றோம். சாப்பிட்டு ராஜா மாதிரி வேலை செய்கிறவங்களாம் கிடையாது, தூங்கிடுறோம் படுத்து. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற கல்ச்சர் அதிகமாகியிருக்கு. பானிபூரி ஒரு 20-25 வருஷமாக பானிபூரி வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த பானிபூரி ஃபுட்டில் வந்து அந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கர்நாடகாவில் FSSAI வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருந்தாங்க. 260 சாம்பிளில் 40 சாம்பிள் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இதை கன்சியூம் பண்ணலாமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம உலகமே எதை நோக்கி போகுது பாருங்கள், லாபத்தை நோக்கி போகுது. ஓகேங்களா? அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 60 பேர் இறந்தாங்க கள்ளசாராயம் அப்படின்னாங்க. இதே நார்மல் ஆல்கஹால்னால் இறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு பாய்சன்ட் ஆல்கஹால்ன்றதுனால தான் வந்து இறக்குறாங்க. அதே மாதிரி லாப நோக்கத்துக்காக வந்துட்டு நிறைய விற்பனையாளர்கள் வந்து நிஜமாலே பானிபூரி சாப்பிட்டு சாகிறாங்களா, இல்லை கேன்சர் வருமானா? சத்தியமாக கிடையாது. ஏன் அதில் என்ன இருக்குது பானிபூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி இருக்குது. பூரின்றது என்னது? ஆட்டா. அதாவது என்னென்னா வந்து கோதுமையும் கொஞ்சம் மைதாவும் கலந்தது. பானியில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சாட் மசாலா, அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அவன் கலக்கிறான். அவ்வளோதான். அதான் வந்து பானிபூரி. இப்போது லாப நோக்கத்துக்காக அந்த கலரிங் ஏஜென்ட், ஓகே, பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கணும், பார்க்குறதுக்கு அந்த ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னும் போது ஆத்தென்டிக்காக நம்ம செஞ்சோம்னா நிறைய தக்காளி போட வேண்டியது இருக்கும். ஆத்தென்டிக்காக செஞ்சோம்னா நிறைய கொத்தமல்லி கட்டை போட வேண்டியது இருக்கும், புதினா கட்டை போட வேண்டியது இருக்கும், அந்த கலரை கொண்டு வரதுக்கு விச் இஸ் அன் ஒரிஜினல் பானிபூரி. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்கு சும்மா 2-3-4-5 ட்ராப் ஊற்றுறோம்னா அந்த கலர் வந்துடும், அப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கலரை ஊற்றுறாங்க. ஸோ இதுதான் கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து டோட்டலாக வந்து பானிபூரிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பேசுகிறது வந்து தவறாக இருக்கும். பானிபூரி இஸ் அ டிஷ், கரெக்டு தான். அது நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக வரக்கூடிய டிஷ்ஷு. இப்போ சவுத் இந்தியாலையும் சாப்பிட்றாங்க. ஃபாரினில் எங்கே போனாலும் இதுவும் ஒரு சாட் அப்படின்றது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது இந்த பானிபூரியை பல பேர் இங்கே விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லாப நோக்கத்துக்காக விற்கும் போது இந்த மாதிரி கலப்படம் பண்ணும் போது தான் அந்த கேன்சர் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இதனால் மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ அது தரமாக இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள், நிறைய நார்த் இந்தியன்ஸ் இங்கே நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில சேட்டு ஃபேமிலி குரூப்லாம் போயிருக்கேன், மார்வாடி அவங்க குடும்பத்துக்குலாம் போயிருக்கேன். நான் கேட்பேன் எங்கே நீங்கள் பானிபூரி சாப்பிடுவீங்கன்ட்டு. ஒரு கடை 2 கடை தான் சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்லி இந்த பையாலாம் விற்கிறாரு அப்படின்னுவேன். டோன்ட் ஈட் நஹிக மத்காவோ அப்படின்னு சேடு ஆண்டி சொல்லும். டாக்டர் சார் நஹிகாவோன்னா சரி, ஏன்னா இதில் அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, வேணும் இந்த ஒரு கடை. அப்படி இல்லைன்னா வந்து நாங்கள் வீட்லேயே தயாரிப்போம். அவங்க வீட்லேயே தான் செஞ்சு முக்கால்வாசி மார்வாடி ஃபேமிலி பானிபூரி இங்கே சாப்பிட்றாங்க. இதை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்லேயே தான் அவங்க பானி செய்வாங்க. அந்த பூரி பேக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல கல்ச்சர். ஓகே, டிஷ்ஷு தப்பு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பானிபூரியோட எனிதிங், லெட் இட் பி எனிதிங். இப்போ பஞ்சு மிட்டாய் கொஞ்சம் வந்தது, பஞ்சு மிட்டாய்னால கேன்சர் வருது அப்படின்னு வந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு முன்னாடி இன்னொரு பொருட்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஷவர்மா அப்படிங்கன்னு ஒன்று சொன்னாங்க. இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே சிக்கனை நீங்கள் வாங்கி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே அவன் யூஸ் பண்ணும்போது அது சிக்கன் தானானே நம்மளுக்கு டவுட் வருது. ஏன்னா சிக்கன் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறான், 40 ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்படின்னும் போது மொத்தமாக கறி. சில இதில் ஒரு சில வாடிக்கையாளர்கள் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் வேஸ்ட் கறியெலாம் கூட நாங்கள் எடுத்தோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹோட்டலில் போய் நீங்கள் தலப்பா கட்டியில் கட்டுன்னு கட்டுறீங்க, இல்லைனா வந்து இன்னொரு ஹோட்டலில் நான் கட்டுன்னு கட்டுறேன். சாப்பிடும் போது சில எலும்புகளில் சில கறிகள் நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியாது, வச்சுருவோம். இந்த கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் தனியாக சேர்த்து வச்சு, அதுவும் சிக்கன் தானே, புரியுதானே சார்? என்ன நீங்கள் சாப்பிட்டு போட்ட சிக்கன் அவ்வளோதான். அதை வச்சு ஒரு ஷவர்மா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இல்லை அதை வச்சு வந்து ஒரு சிக்கன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை நாள் அது சிக்கன் அது கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணுறாங்களா, அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறாங்களா? அதில் புழு இருந்தாலும் சரி ஒரு புழு தான் எடுத்து போட்டுருவோம், சமைச்சிடும். ஆனால் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமா, ஒரு புழு இருந்தாலும் ஐயோ சிக்கனை டிஸ்போஸ் பண்ண லைட்டாக ஸ்மெல் வருது சொல்லுவோம்ல. அப்போது ஹோட்டல் நடத்துகிறவங்க அப்படின்னும் போது அவங்க நடத்துறது எதுக்கு சரி? எல்லாம் ஒரு லாபம், காசு,
குடும்பம் அப்படின்னு தான் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஹைஜீனு சுகாதாரம் இதெல்லாம் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி ஃபுட்டை நோக்கி போக கண்டிப்பாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக ஹோட்டலில் நோக்கி போவோம். கண்டிப்பாக போய் இட்லி சாப்பிடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுக்கு டேஸ்ட்டுக்கு ஆசைப்படுறீங்க? இட்லியில் என்னமே ஒரு மாவு தான், ஆவியல் வச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க, சட்னி ஊற்றுவாங்க. மேக்ஸிமம் அந்த கையேந்தி மண்ணில் சாப்பிட்டீங்கன்னா அந்த தண்ணி சரியில்லைன்னா 2 நாள் பாத்ரூமில் டயரி ஆகும். அதை தாண்டி ஒன்றும் ஆகாதுல்ல. அதை தாண்டி இப்போ வந்து 500 இட்லிலாம் வந்திருக்கு சார். அதை நான் பார்த்துட்டேன். 500 இட்லி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கவர்ச்சிக்காக தான், ஒரு ஆடுக்காக தான் பார்க்குறேனே தவிர வந்து அது அப்படி தான் சாப்பிட்ணுலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ சிம்பிளாக இருந்தாலே போதும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃபுட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஏன்னா அது நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் என்ன பொருள் போடுறீங்கன்னு தெரியும். வெளியே போய் சாப்பிடும் போது நம்ம வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கு நல்லா வந்துட்டு அந்த ரெக்கக்னிஷன்ஸு, அக்மார்க்கு, எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாருமே அந்த ஃபுட் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டோம்னா ஓகே. இது நம்மளுக்கு தெரியாத பேரில் நம்ம சாப்பிட்றோம், இல்லைனா கரெக்டாக ஸ்டோர் பண்ணல, இந்த மாதிரி இடத்துல ப்ராப்ளம் வரக்கூடும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா வெளியே போய் சாப்பிட்றத எப்போயாவது ஒரு வாட்டின்னு மாற்றிட்டு வீட்டில் சாப்பிட்றத நிறைய வாட்டி அப்படின்ட்டு. இன்னொரு லைன் கூட புக்கில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பேன். என்ன எழுதியிருப்பேன்னா 7 டேஸில் 7 நாட்களில் வந்து 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உன் உடம்புக்காக சாப்பிடு, ஒரே ஒரு நாள் உனக்காக சாப்பிடு அப்படின்வான். அதாவது என்னென்னா ஒரு நாள் தான் உனக்கு வந்து உன் டேஸ்ட்டு உன் சீட்டுக்காக அலவுட். மீதி 6 டேஸு உள்ளே இருக்கிற கிட்னி நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கிற லிவர் நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கிற ஹார்ட் நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கிற லங்ஸ் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் மீதி 6 நாள் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்கள், 7 நாளுமே நம்மளுக்காக மட்டும் தான் சாப்பிட்றோமே தவிர நம்ம உடம்புக்காக நம்ம சாப்பிட்டதே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேஞ்சு போயிடும். லிவர் சீக்கிரம் தேஞ்சு போயிடும், கிட்னி சீக்கிரம் தேஞ்சு போயிடும், ஹார்ட் சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அப்படின்னும் போது லைஃப் ஸ்பேன் வந்து குறையதானே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா? அப்போது என்ன மாதிரியான ஃபுட்டை எடுக்கணும்? இப்போ ஃபேட்டி லிவர் சிண்ட்ரோம்லாம் சிலருக்கு வரும். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சிண்ட்ரோம், இல்லைனா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபுட்டுனால இது அஃபெக்ட் ஆகுமா லிவர்? கண்டிப்பாக சார். இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம்? ஃபுட்டு வந்து தான் மெயின் ஒரு உறுப்பையும் அஃபெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கான எனர்ஜி, உடம்புக்கான மெடிசின். ஓகே, இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ நீங்கள் அத்தனை வருஷம் வாழ போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த காலத்தில் பாருங்கள், நம்ம வந்து லைஃப் ஸ்பேனில் 100 வருஷம் இருந்தது சார். ஒரு மனுஷனா 100 வருஷம் வாழ்வான். தாத்தாங்களாம் பாருங்கள் 100 வருஷம் இருந்திருப்பார். நம்ம தாத்தாங்களாம் பாருங்கள் 90 மினிமம் இருந்திருப்பார். அப்படியே நம்ம அம்மா சைடு அந்த செட்டுங்கெலாம் பாருங்கள் 70 அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எங்கள் தாத்தாக்கு அவங்க அப்பா 120 வருஷம் இருந்தாருன்றாங்க. ஓகே, ஆனால் இப்போ நம்ம ஜென்ரேஷன் சில இதில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து லைஃப் ஸ்பேன் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியன் வந்து அதிகமாகிருக்கு. இல்லை, அது தப்பு. நீங்கள் அது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிறீங்க. ஒன்று வந்து என்ன ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியன்ன்றது அந்த காலத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் சொல்கிறது என்னென்னா ஹெல்த்தியான நார்மல் ஆள் வந்து 100 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாதிரி தடுப்பூசி கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ கொரோனாவை இப்படி ஹேண்டில் பண்ண மாதிரி அப்போ ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ வந்து சின்னதாக ஒரு அம்மன் வந்ததுன்னா எல்லாரும் காலி ஆகிடுவாங்க, போலியோன்னு வந்தால் எல்லாரும் காலி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது ஹெல்த் கேர் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நோய் வந்தால் சீக்கிரம் செத்துடுறாங்க. அந்த நோய் எல்லாமே இன்ஃபெக்ஷனாக இருந்தது. எதுவுமே ஹார்ட் அட்டாக் கிடையாது, எதுவுமே ஸ்ட்ரோக் கிடையாது, கேன்சர்ஸ்ன்றது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தது. செத்தவங்கலாம் இன்ஃபெக்ஷனால் செத்தம், அதாவது கிருமி தாக்குதல். ஓகே, பெரியம்மா சின்னம்மா இந்த மாரியம்மா அடிச்சிருச்சு, இந்த அம்மா அடிச்சிருச்சுன்ட்டு அப்படி தான் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ் வளரும் போது எல்லாரையும் தடுப்பூசி போடுறோம், வேக்சினேஷன் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் மெடிசின்ஸ் வச்சுருக்கோன்னும் போது அந்த மாதிரி இதனால் சீக்கிரம் இறக்காமல் இன்ஃபெக்ஷனால் இல்லாமல் லேட்டாக வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் இருக்குது. அப்படி தான் அந்த ஆங்கிளில் பார்க்கணும். ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ யங் ஏஜ் டெத்து நடக்குதா இல்லையா, யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக்ஸில் போகிறாங்களா இல்லையா, யங் ஏஜில் ஸ்ட்ரோக், யங் ஏஜில் லிவர் ஃபெயிலியர், இதெல்லாமே அந்த காலத்தில் இல்லைன்னு. ஓகே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டோட மெயின் சேஞ்ச் தான். அந்த காலத்தில் இருக்கிற ஃபுட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல. வி ஆர் ஹேவிங் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் கல்ச்சர், இது 1. 2வது நம்ம சாப்பிட்ற டைமிங் தப்பு 2. 3வது சாப்பிட்ற குவான்டிட்டியும் தப்பாக இருக்குது 3. இந்த 3 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மெயினாக வந்து இந்த டிராஸ்டிக் சேஞ்ச். அப்போ நீங்கள் 2வது கேள்வி கேட்டிங்க, இந்த ஃபேட்டி லிவர்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்க. ஃபேட்டி லிவர் வந்து கண்டிப்பாக வரும் சார். ஓகே, இப்போ நான் ஆல்கஹாலிக் ஸ்டியோஹெப்படைட்டிஸ்ன்றது அதுதான். அதாவது மதுனால இல்லாமல் இந்த ஹை சுகர் கண்டென்ட்டு ப்ளஸ் ஹை ஃபேட் கண்டென்ட் சாப்பிட்றதுனால ப்ளஸ் எதுவுமே ஓடாமல் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால லிவரில் வந்து கொழுப்பு சேர ஆரம்பிக்கிறது. இது பேர் தான் ஃபேட்டி லிவர்.
அந்த ஃபேட்டி லிவர் அடுத்தடுத்த ஸ்டேஜில் லிவர் ஃபெயிலியராக போய் முடியுது, அதாவது லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன டயட் சாப்பிட்ணும், கேன்சர் பேஷண்ட் என்ன டயட் சாப்பிட்ணுன்றது தனி டாபிக், ஓகேங்களா. பட் ஆனால் ஜென்ரலாக ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன டயட் சாப்பிட்ணுன்னா தேவையான நியூட்ரிஷன்ஸ் என்னென்னது, ஒன்று கார்போஹைட்ரேட்டு, இன்னொன்று ஃபேட்டு, இன்னொன்று ப்ரோட்டீனு, இன்னொன்று விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த 4த்தில் நிறைய பேர் டச் பண்ணுறது வெறும் இந்த கார்பு மற்றும் ஃபேட்டு, இது 2 தான் டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் மினரல்ஸை டச்சே பண்ணுறதில்ல. இதுதான் இம்பார்ட்டண்ட். ரீசன்ட் ஸ்டடிஸ் 80% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னா எக்ஸாம்பிள் குரோமியம், செலீனியம், இரும்பு சத்து, காப்பர் சத்து, இதெல்லாம் கூட நம்ம உடம்புக்கு தேவை, ஓகேங்களா. ஆனால் இதோட டெஃபிஷியன்சிஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள், மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒருத்தர் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சாப்பிட்டாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, மார்னிங்கே ஏதோ ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறாங்க, இல்லை பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு மயோனீஸ் அதெல்லாம் வந்துடும். ஆஃப்டர்நூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பிரியாணி இல்லைனா வந்துட்டு ஏதாவது கையேந்தி பவனில் ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட்டு தான் மெயினாக சாப்பிட்றேன்றாங்க. சாப்பிடும் போது ஸ்விக்கி ஆர்டரில் வெளியே போயிட்டு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃப்ரைடு சிக்கனு, கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த தொங்கர ஷவர்மா, ரோலு, இல்லைனா பிரியாணி ஃபீஸ்ட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல பாருங்கள், எங்கேயுமே அவங்க பழங்கள் சாப்பிடல, எந்த இடத்துலையுமே ஃப்ரெஷ் காய்கறிகள் சாப்பிடல. அப்போ பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விட்டமின் டெஃபிஷியன்சிஸை ஏற்படுத்தும், பயங்கரமான மினரல் டெஃபிஷியன்சிஸை ஏற்படுத்தும். இது எல்லாமே நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். ஓகே, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா நம்ம டெய்லி வேலை செய்யும் போது நம்ம உடம்புல நிறைய கழிவுகள், கசிவுகள்லாம் வந்து அது ஆனியான்ஸில் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் மற்றும் கலரான காய்கறிகள், பழங்களில் தான். ஆனால் அதை நம்ம டோட்டலாக எடுக்காமல் இந்த ஆங்கிள்லேயே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்பு அண்ட் ஃபேட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே போகுது, விச் இஸ் ரியலி டேஞ்சரஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் உட்கொள்ளணும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனில் மட்டும் நல்லா இருக்கணும். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இட்லி 2 இட்லி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோசை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது தான் என் பழக்கம் வித் பனானா, மோர் தேன் எனஃப்ன்றேன், ஓகேங்களா. அதுவும் அந்த சாப்பிட்ற டைம் ஒரு 8-9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா வெரி குட். இந்த கல்ச்சரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளே இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன், பட் ஆனால் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா என்னாலே இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணது கிடையாது. வெயிட் எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டு இருந்தது, ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவாக ஓடி வேலை செய்கிற மாதிரி இல்லை, உட்காந்து பேஷண்ட் பார்க்குறதுனால. ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ப்ளஸ் கொஞ்சம் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மசில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும், எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. இவ்வளோ கிரிக்கெட்டர் விராட் கோலியோட இன்டர்வியூலாம் பாருங்கள். அதனால ஒரு சொல்லுவார், சாப்பாடா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை அப்படின்னு. என்ன சொல்லுவாருன்னா எந்த ஹோட்டல் போனாலும் அந்த பஃபே செக்ஷன்கிட்டே போக மாட்டாராம், ஓகேங்களா. அந்த ஸ்டார்டிங்கில் சும்மா பேருக்கு வச்சுருப்பான் அந்த காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் பல்சஸ், சாலட்ஸ்ன்னு, அதை மட்டும் சாப்பிட்டு வந்துடும் ஒரு 4-5 ஸ்பூனு, அவ்வளோதான். மெயினாக டிட்டர்மினேஷனே வேறு அப்படின்வார். ஸோ யாரெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு மோகத்தை கம்மி பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃப்ரீக்காக இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க சாப்பிட்ற ஒன்றுக்கும் பார்த்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும், காற்று மாதிரி பறக்கலாம், இல்லைன்னா கஷ்டம் தான். சார் இப்போ இந்த கேஎஃப்சி மாதிரியான ஃபுட் இருக்கு இல்லையா, இவங்க வந்து இப்போ ரீசெண்ட்லி ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்னென்னா ஆயிலை வந்து திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து. ஸோ இது எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் சார்? கண்டிப்பாக ஒரு ஆயில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். பழைய இதில் நம்ம வந்து பேர்ன் பண்ண இல்லைனா வந்து பொரிக்க வச்ச அந்த இதோட திகழ்கள், அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் சேரும். அப்போ அந்த ஆயிலோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இன்னும் ஏறினே போகும், ஃபேட் லெவல்ஸ் இன்னும் ஏறினே போகும். ஒரு வாட்டி சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது அதோட இருக்கிற கொழுப்பெல்லாம் அதில் இறங்கிடுது. அப்போ அதையே திருப்பி நீ வந்து ஃப்ரை பண்ணுறனா அடுத்த சிக்கனில் அது கொஞ்சம் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆயில் ரொம்ப சேச்சுரேட்டட் ஆயில், ரொம்ப க்ரூட் ஆயில் மாதிரி பேட் ஆயிலாக மாறுது. இதுதான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த நிறைய தள்ளுவண்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த சிக்கன் பக்கோடா பொரிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நாளாக கண்ணால் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஒரு சில தள்ளுவண்டி கடையிலலாம் அன்றைக்கி முடித்த உடனே அந்த ஆயில் அப்படியே எடுத்து திருப்பி ட்ரம்மில் ஊற்றி வச்சுப்பாங்க. மறுநாள் திருப்பியும் வந்து ஏன்னா அந்த அண்ணன் வந்து படிக்கும் போது அந்த அண்ணா கடையில் வந்து ஒரு வாரம் 2 வாரம்லாம் சிக்கன் பக்கோடா அங்கேயே தான் சாப்பிடுவேன். அவன் எப்படா தரப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அடுத்த நாள் வரும்போது திருப்பி அந்த ட்ரம் ஓப்பன் பண்ணிட்டு அதே ஆயிலை ஊற்றுவார். கருப்பு கலரில் இருக்க அந்த ஆயில், அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ் பேக்கெட்டை ஊற்றுவார். ஸோ ஆனால் டெய்லி ஃப்ரெஷ் பேக்கெட் அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ முன்னாடி நாள் ஆயிலையும் எடுத்துக்கிட்டு அதையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்
அதில் தேவையில்லாமல் ஒரு 2 லிட்டர் நான் வந்து எண்ணெயை செலவு பண்ணேன்னா வந்து என் குழந்தை ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவேன்ட்டு. ஆனால் அங்கே பாதிக்கப்படுறது யாருனாலும் நம்ம தான். நீங்கள் வந்து உடனே வந்து அன்றைக்கி சாப்பிட்ட உடனே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இப்போ கள்ளசாராய மாதிரி ஏதாவது நான் உடனே இறந்துட்டாங்கன்னா நம்ம போய் அந்த அண்ணாவை போய் சண்டை போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாத, சாப்பிட்ட அன்றைக்கி எதுவுமே தெரியாது, உங்கள் உடம்பு வந்து நல்லா வந்து மெட்டபலைஸ் பண்ணும். ஏன்னா உங்கள் வயசு அப்படி எனது இரும்பினில் கல் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் வந்து செரிக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி 20-30 வருஷங்க அப்புறம் தான் வயிற்றில் கேன்சர் வந்துருச்சு, லிவர் வந்து கொஞ்சம் வந்து சுருங்கி போச்சு, லிவரில் கொழுப்பு சேர்ந்துருச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். வீட்டில் வறுத்து சாப்பிடுங்க. சரி, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த ஃபுட்டு சாப்பிட்லாம், அந்த ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய் சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இவங்கள பார்த்து மக்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த இடங்களில் நான் அந்த ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், இந்த ஊரில் இந்த ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளாக்லாம் பண்ணுவேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து அந்த இடத்த பற்றி பேசுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறோன்னா வந்து இந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த ஊரில் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, காற்று எப்படி இருக்குது, இப்படி தான் பேசுகிறத தவிர கண்டிப்பாக எதையும் விஷயமே ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் இவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பண்ணுறதுல ரெஸ்டாரண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுற வேலை. அவங்களுக்கு அங்கே ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ன்றதுனால அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப வந்து நல்லது கிடையாது. ஓகே ஃபைன், ஏதோ டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டு போய் ட்ரை பண்ணலாமா, ரைட்டு. அந்த மாதத்தில் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகணும். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் போடுறத பார்த்தா டெய்லி ஒரு ரெஸ்டாரண்ட் போடுவார். மாதம் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு இந்த அந்த ஃப்ரெண்ட் வாங்கி தரணும் போது கெட போகிறது உங்கள் உடம்பு தான். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சோஷியல் மீடியா, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ். அதை வந்து நீங்கள் டைம் பாஸுக்கு வேணால் பார்த்துருங்க தவிர அதெல்லாம் பார்த்து வில் பவர் வரணும். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்கள் எதிர்க்க ஒரு பிரியாணி வச்சா உடனே நான் சாப்பிட மாட்டேன், என் எதிர்க்க நீ வந்துட்டு ஒரு குவார்ட்டர் வச்ச உடனே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யார் ஒருத்தவங்க வந்து அந்த வில் பவரை, அந்த தன்னடக்கத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசீசஸ் குறைவாக இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறது எதுவுமே 20 வயசு 30 வயசு இப்போ உங்கள் உடம்புக்காக கிடையாது. ஏன்னா டெய்லி 2 பிரியாணி அடிப்போம், ஒன்றும் ஆகிறது இல்லை. கரெக்ட், ஒன்றும் ஆகாது. 60 வயசில் வந்து இந்த டைலாகை சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்ம கேள்வியாக இருக்குது. பிரச்சனை வந்து இப்போ எதுவுமே தெரியாது. 20-30 வருஷங்க அப்புறம் 60 வயசில் நீ வந்து சீக்கிரம் இறந்து போகக்கூடாது, உன் கை கால் விழுந்துவிடக்கூடாது, அப்போ லிவர் கேன்சர்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு அந்த 50 to 60 தான் எல்லாம் வெளிப்படுது. அதனால் இந்த 20 to 40 எதுவுமே வெளிப்படாது. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து அப்போலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் லைட்டாக தேஞ்சின்னு போகும். 60 வயசுக்கு அப்புறம் வந்து செயல் இழந்துடும். அப்புறம் ஏதாவது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சுன்ட்டு ஆரம்பிக்கும். அதனால் இப்போவே வந்துட்டு சுதாரிச்சுக்கிறது நல்லது. சார், இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த டீ காலையில் எல்லாருமே குடிக்கக்கூடிய அந்த டீ, அதை வந்து தொடர்ச்சியாக சிலர் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 5 வேளை குடிப்பேன், 6 வேளை குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீ கன்சம்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? டீ கன்சப்ஷன் பொறுத்த வரைக்கும் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா தியோஃபிலின், தியோப்ரமைன்னு சொல்லிட்டு 2 கெமிக்கல் வந்து இருக்குது. இது வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக செக்ரேட் பண்ணும், அதாவது HCl. ஸோ HClஸ்லாம் ரொம்ப அதிகம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா அசிடிட்டி, அல்சர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவன் எஃபெக்ட் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ டீயை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ மாட்ரேஷனில் ஓகே மாட்ரேஷன்னா என்னென்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரே ஒரு கப்பு குடிப்பேன், அவ்வளோதான், அதுதான். அதுவும் வந்து சில இதில் சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த பிளாக் டீயோ இல்லை ஹைபிஸ்கஸ் விதவுட் மில்க்கோ குடித்தா தான் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது. டீயில் பாலை ஊற்றுனீங்கன்னா அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கம்மியாகிடுது. ஏன்னா டீயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்கிறோம், என்னென்னா இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும், உன்னோட மெமரி திறனை வளர்க்கும், அதேமாதிரி உன்னோட அட்டென்ஷன் ஷார்ப்னஸ் அதிகமாக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் ரொம்ப தலைவலிக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன், ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்வாங்க, ஏன்னா டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கூட உனக்கு நல்லா ஃபுல்லாக அட்டைன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு வித்தவுட் மில்க்கு சாப்பிட்டா தான் வந்துட்டு அட்டைன் ஆகுன்றான். மில்க்கை சேர்த்திங்கன்னா அதோட பவர் வந்து குறைஞ்சிருதுன்றான். இது வந்து அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஒரு வேலைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு டீ, 3 மணி நேரத்துக்கு ஒரு கப் டீ அடிச்சுட்டு வந்துடுறேன் போது வயிறு என்னையா ஆகும், அவ்வளோதான் நம்ம கேட்குற கேள்வி. ஸோ கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு அசிடிட்டி பேஷண்ட்டாக மாறுவீங்க, சீக்கிரம் அல்சர் பேஷண்ட்டாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதை சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், வாந்தி வரும், அப்புறம் வயிறில் ஓட்டம் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமே தவிர ரொம்ப ரேராக கேன்சர்ஸ் வரலாம். அந்த அசிடிட்டி, அல்சர் ஆகி ஒரு லெவலில் கேன்சர் வரலாம். ஸோ மெயினாக இந்த 3 தான் நான் மெயின் பிரச்சனையாக பார்க்குறேனே தவிர மற்றபடி வந்துட்டு டீ குடிக்கலாம், தப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸு. ஆனால் எப்படி நீங்கள் குடிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது எஸ்பெஷலி நைட்டு குடிக்காதீங்க, காலையிலையோ மதியானத்துலேயும் முடிச்சிருங்க. மேக்ஸிமம் வந்து 4 மணி. நைட்டு ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நைட்டு டீ குடிச்சிங்கன்னா ஸ்லீப் இன்டர்ஃபியர் பண்ணும்.
தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெஃபைனோ இல்லைனா வந்து தியோஃபிலின் நான் சொல்கிற எந்த கெமிக்கலும் இருக்கக்கூடாது. ஏன்னா காஃபி டீ குடிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நைட்டு படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்களா தான் டீ குடிச்சிட்டு நல்லா படிப்பாங்க. ஏன் அப்படின்னா தூக்கம் வராது. ஸோ அதனால் நீங்கள் நைட்டு டெய்லி நீங்கள் நைட் 11 மணிக்கு 10 மணிக்கு தூங்குற ஆளுனா அப்போ 10 மணிக்கு உட்காந்து நல்லா ஒரு டீ இல்லை காஃபி ஒரு நல்லா கப்பு குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து போய் கரெக்டாக வேலை செய்யாது. கெஃபைன் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தேவையில்லாமல் படுத்துன்னு தான் இருப்பீங்களே தவிர வேறு ஏதோ உள்ளே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை என்ன ஆச்சு, இந்த பிரச்சனை என்ன ஆச்சு, இவன் என்னை விட்டு போயிட்டா, அவன் வந்துட்டான் அப்படின்ட்டு தேவையில்லாத யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் நைட்டு வேணான்றது நம்ம அட்வைஸ் சார். ஓவராலாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டேவை எப்படி ரொட்டீனில் கொண்டு வரலாம்? காலையில் சாப்பிட்றதுலேருந்து மதியம் என்ன சாப்பிட்லாம், நைட் என்ன சாப்பிட்லாம், என்ன மார்னிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் எழுந்தோடனே கண்டிப்பாக வந்து வாட்டர் ஃபஸ்ட் உள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டேரெக்டாக சாப்பிடாம மினிமம் வந்து ஒரு 500 ml தண்ணி வந்து நல்லா நீங்கள் குடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது நம்மளை செல்ஃப் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் எல்லாத்தையுமே வந்து டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே போயிட்டேன்னு சொல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லி, ஒரு ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் தோசை, அது என்ன வாட் எவர் நம்ம ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கோ தாராளமாக சாப்பிடுங்க. அதில் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போங்க. மதியானம் லஞ்சு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிங்கிள் டயட்டாக எடுத்துடாதீங்க. சிங்கிள் டயட்னா எக்ஸாம்பிள் வெறும் தக்காளி சாதம்னு சாப்பிடுவாங்க, வெறும் இந்த சாதம்னு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டு வைக்கிறாங்க, ஒரு பொரியல் வைக்கிறாங்க, ஒரு கீரை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோர் இருக்குது, ஒரு ரசம் இருக்குது. இது எல்லாமே செம்ம காம்போ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரசம்லாம் டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் நான் சொன்ன அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து முடிச்சோன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அதில் வந்து தேவையான ஒரு ஃப்ரூட்டை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு டயட்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு பழம் இருக்கிற மாதிரி மதியானம் லஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ஈட் இன் மாட்ரேஷன். எப்போயுமே ரைஸ்ன்ற போது நம்ம ரைஸ் நிறைய சாப்பிட்டு இதெல்லாம் கம்மியாக சாப்பிடுவோம். ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா உல்ட்டாவாக அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரைஸை சும்மா பேருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சுண்டல், சென்னா இந்த மாதிரிலாம் நல்ல விஷயம். தேன் வந்து இந்த ஆயா பஜ்ஜி போடுது, நானே போயிட்டு பஜ்ஜி போண்டா, முட்டை போண்டா இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் போகிறது வந்து நல்ல விஷயம். அப்புறம் நைட்டு வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு 7 to 8 இதான் வந்து மேக்ஸிமம் நல்ல டைமு. அதில் வந்து எனிதிங், ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சப்பாத்தி, 2 சப்பாத்தி, இல்லைனா ஒரு தோசை, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும். ஒரு ஃப்ரூட் டயட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆங்கிள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆஃப்டர்நூன் சொன்னதெல்லாம் நான்வெஜ்ஜை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், நல்லியாக இருக்கட்டும், சைட் டிஷ்ஷை நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு காய்கறி பழத்தை மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டயட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சாப்பிடாதுனே கிடையாது, எல்லாம் சாப்பிடு. பட் ஆனால் வந்து இந்த 6 நாள் இப்படி சாப்பிடுங்க. ஒரு நாள் மட்டும் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த ஃப்ரைடு, அந்த பிரியாணி, அந்த பிஸ்ஸா இதெல்லாம் அதை நான் ஒரே நாள் எல்லாம் முடிச்சிடுறேன்னு முடிக்காதீங்க. இந்த வாரம் பிஸ்ஸா சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் பிரியாணி சாப்பிடுங்க, அடுத்த வாரம் அந்த மாதிரிலாம் அந்த ஒரு நாளில் ஒதுக்கிடுங்க. மீதி 6 நாள் இப்படி சாப்பிடுங்க. வெயிட்டு குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 3-4 மாதம் ஒரு நாள் கூட இந்த சீட் டே இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ தான் வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் 6 நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து இது வேஸ்ட் ஆகிடும். ஆனால் வெயிட் ஆல்ரெடி உங்களை மாதிரி அழகாக இருக்கிறவங்க, ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் ரொம்ப நாள் வாழணும், நல்லா இந்த தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இது ஒரு கரெக்டான டயட்டாக இருக்கும். அவுட் சைட் ஃபுட்ஸ் பெரும்பாலும் அவாய்ட். தேங்க்யூ சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். வாய்ப்பு. தேங்க்யூ சார்.